வணக்கம் மக்களை, செல்வத்து ஜெயிக்கும் மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி 11/12/2025 புதன்கிழமை. இன்றைக்கி நான் சமைக்கலை, அதனால் நான் வீடியோ போடலை. ஸோ இன்றைக்கி எதுக்கு நான் ஜிம்லேருந்து வீடியோ போடுறேன்னு பார்த்தா யாரும் இல்லை, பின்ட்ராப் சைலன்ஸு. ரெண்டாவது பேக்ரவுண்டில் ஏதாவது மியூசிக் சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டேன், கிளம்பி ஜிம்முக்கு ஓடி வந்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக எதுவும் சமையல் இல்லை. அப்புறம் நிறைய பேர் அம்மா வீட்டுக்கு போங்க, அங்கே போயிட்டு வாங்க, இங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். பிகாஸ் இது என்னோடய தனிப்பட்ட ஒருத்தரோட சம்மந்தமாக இருந்தால் பரவாயில்ல. இது நான் ஒருத்தி மட்டும் போகிறது கிடையாது. என்னென்னா சுரேனுக்கு எங்கேயாவது நாங்கள் ஃபேமிலின்னு பார்த்தா எங்கே கிளம்பி போவோன்னா அதிகபட்சம் கோவிலுக்கு, வேறு எங்கேயும் போக மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க சென்னை வருவாங்க, பொங்கல் லீவ் அன்னைக்கு. ஏன்னா அப்போ தான் ஒட்டுக்கா ரேவதிக்கு ஒரு 4-5 days லீவ் வரும். ஸோ அப்போ யார்கிட்டையும் நம்ம யாருக்கும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, மறைஞ்சு வாழணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் 4-5 days அந்த லீவுக்காக 4 days மேக்ஸிமம் வருவாங்க. அதுக்கப்புறம் சுரேனுக்கு காலேஜ் போகிறதுனால அவன் கணக்கு கிடையாது. அடுத்தது கோவில் ட்ரிப் பிளான் பண்ணோம். என்ன சொல்கிறது, நம்மளோட உடல்நிலை பார்க்கணும், நம்மளோட தங்கச்சியோட உடல்நிலை பார்க்கணும். அப்புறம் நம்ம மட்டும் ஃப்ரீயாக இருப்போம். அப்புறம் அவங்க ரேவதி ஸ்கூல் லீவ் போடணும். ரேவதிக்குள்ளே ஸ்கூலில் லீவுக்கு பெர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவளுக்கு ஹெல்ப்பர் கூட இல்லை. அதனால் அப்புறம் சுரேதா பாப்பா ஸ்கூல் லீவ் போடணும், அப்பா வேலைக்கு போயிட்டுருக்கார், அப்பாவும் லீவ் போடணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா அம்மாவுக்கு கொஞ்சம் லெகமெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதுவும் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த டைம் நானும் நல்லா இருக்கணும். அந்த டைமில் எங்களுக்கு கரெக்டான டிரைவர், நான் எல்லாருக்கிட்டையும் கார் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் தான் கார் கொடுத்து வரவும் போகிறவங்கலாம் ஸ்க்ராட்ச் போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் காரை பேசாமல் நிறுத்திட்டு ஆட்டோவில் போனாலும் கூட போயிடுவேன். நான் கார் யூஸ் பண்ணுறதில்ல. இவ்வளோ விஷயங்களை மீறி தான் ஒரு விஷயத்தை நான் பிளான் பண்ணணும். இம்மீடியட்டாக டக்குன்னு எதையுமே என்னால் பிளான் பண்ணிட முடியாது. அது நான் ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு வாட்டி நான் பண்ணி தான் செப்டம்பர் 2 ரேவதி பர்த்டே அன்னைக்கு போய் சர்ப்ரைஸாக இருக்கலான்னு சொல்லிவிட்டு மாட்டிக்கிட்டேன். போன வேகத்துலேயே திரும்பி ரிட்டன் செவுத்தில் அடித்த பந்த மாதிரி திரும்பி வந்தேன். ஸோ இன்றைக்கி பயங்கர ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால தான் சரி, வீட்டில் இருக்கிற டைமாவது ரெகுலராக வந்தோம்னா நம்மளோட தொப்பை குறையும். பட் ஐ எம் நாட் அ ரெகுலர் ஜிம் பர்சன். அதனால் முடியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஜிம்க்கு ஸோ அப்படியே ஏதோ தத்தக்கா புத்தக்கான்னு கையை காலாவது ஆட்டிட்டு போயிடலாம். இல்லாட்டி ஓவராக வெயிட் போடுது. வாயை கண்ட்ரோல் பண்ணால் அதுவும் முடியல. சரி, நான் கொஞ்சம் நிறைய பேசலான்னு நினச்சேன், பட் ஆனால் முடியாது. பயந்துட்டேன், திடீர்னு கரண்ட்டு போகணும். சரி, பர்சன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் வீட்டில் இப்போ ஒரு 1 o'clock 3 o'clock அப்லோட் பண்ணுறேன். பாய். என்னோடய பெரிய மைண்ட் ரிலாக்ஸர், ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எல்லாமே நம்ம ஜிம் தான். ஓகேவா? பாப்பா அவங்கெல்லாம் போகிறாங்க. அப்பா இந்த மாதிரி தாங்க. ஏதாவது நான் எட்டுக்கட்டி ஏதாவது ஒன்று பேசலான்னு நினப்பேன். யாராவது ஒருத்தர் குறுக்க வந்துடுவாங்க. இன்றைக்கி தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிம்மில் சாங்ஸே போடலை. மேக்ஸிமம் இந்த ஜிம்மில் ஏதாவது சாங்ஸ் பின்னாடி ப்ளே ஆகிட்டே இருக்கும். நான் சின்ன ஷார்ட்ஸ் போட்டால் கூட அது காப்பிரைட்ஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க. அதனால தான். ஸோ வீட்டில் இருக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக வீட்டு வேலையை செய்யணும். கண்டிப்பாக ஒரு 1 hour ஜிம் வந்துடணும். இன்றைக்கி வீடியோ எடுக்கிற ப்ராப்தம் கிடச்சது. ஸோ அதனால் நான் உங்களோட வீடியோஸ் போடுறேன். அதிகபட்சம் மத்தியானம் ஏதாவது சமைச்சேன்னா அது ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போவே 4:45 நிமிஷம் பேசிட்டேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ சிக்கன் மட்டன் நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். அடுத்தது சிக்கனில் அது என்னது, கபாபா? இல்லை க்ரில்லுன்னு நினைக்கிறேன். சும்மா 2 பீஸ், 2 இது மட்டும் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். வேறு என்ன, அவ்வளோதான். மற்றபடி ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்லாம் ஓகே எனக்கு. பட் பாய், டேக் கேர்.
ஹாட் வாட்டர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹாட் வாட்டரில் தான் குளிக்கிறேன். எப்போவுமே ஃபீவர் வந்து ஒரு 3 டேஸில் போயிடும். பட் வந்து கோல்டு காஃப் இருந்துச்சுன்னா ஷுவர்லி இட் வில் பி டேக் வந்து ஸ்லோலி மோர் தென் 15 or 20 days ஆகிடும். இந்த டாக்டர்கிட்ட கேட்டாலும் மோஸ்ட்லி சொல்லிவிடுவாங்க. எனக்கும் அப்படி தான். ஸோ இதுக்காக நான் டேப்லெட் போட போகிறதில்ல. ஷூட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக போடுவேன். இந்த டைம் நான் போட மாட்டேன். வீட்டில் இருக்கிறதுனால எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு மனதைரியம். வீட்டில் ரிலாக்ஸ் தானே, வீட்டு வேலையை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் தானே பண்ண போகிறோம். என்னங்க எந்திரிச்சா சமைக்க போகிறோம், வீட்டு வேலையை பார்க்க போகிறோம். அதை விட வேறு என்ன வேலை நம்மளுக்கு? ஓகேங்க, பாய். முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வேலையை அவங்களே பண்ண ஆரம்பிங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. பாய் பாய் பாய்.